புது மணப்பெண்ணின் மணக்குமுறல் என் உலகம் நீயாக. கணவனின் கையை பிடித்துக்கொண்டு கணவன் வீட்டுக்குள் வலது காலை எடுத்து வைத்து நுழையும் போது என் மனம் மிகவும் அமைதியற்றிருந்தது. அங்கு கிடைக்கப் போகும் வரவேற்பு எப்படி இருக்கும் என்று தெரியாதல்லவா. என் வீட்டில் நான் கடைசி பெண் என்பதால் எல்லோரும் என்னை கொஞ்சி வளர்த்தார்கள். அண்ணனின் செல்ல தங்கை, அக்காவின் சொந்தச் சண்டை பிரியர், அப்பா மற்றும் அம்மாவின் செல்ல மகள், தாத்தா பாட்டியின் குறும்புக்கார பேத்தி. பாசமயமான என் பெரிய வீட்டிலிருந்து திடீரென பிடுங்கப்பட்டதால் நான் சட்டென்று வாடிப்போனேன். திருமணம் முடிந்ததும் அந்த வீட்டில் உள்ளவர்களின் நடத்தை எப்படி இருக்குமோ என்று என் மனம் கவலைப்பட்டது. அம்மாதான் எனக்கு அந்த வித்தையை சொல்லிக் கொடுத்தாள். என் செல்லம், அங்கே உள்ளவர்களை நம் வீட்டுக்காரர்களாக நினைத்தால் எல்லா பிரச்சனையும் தீரும். நீ வருத்தப்படாதே கண்ணே. மனம் படபடத்தாலும் அம்மா சொல்லிக் கொடுத்த பாச மந்திரத்தால் நான் கணவர் வீட்டில் அன்பான மருமகளாக மாறினேன். கணவரின் அம்மா என்னை அணைத்து கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். வீட்டுக்கு வந்த உறவினர்களிடம் எல்லாம் மாமியார் சொன்னார், இவள் என் மருமகள்தான், இல்லை என் மகள்தான். அந்த ஒரு கணத்தில் என் கண்கள் நிறைந்து விட்டன. முதல் இரவில் என் வாழ்க்கை துணை என்னிடம் அன்பாகத்தான் பேசினார். உனக்கு இங்கே இருக்கும் சூழலோடு பழகிக்கொள்ள சிறிது காலம் எடுக்கும். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கினால் போதும் என்று அவர் சொன்னதே எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. எந்த மாதிரியான கணவர் நான் இருக்க வேண்டும் என்று என் கணவர் என்னிடம் கேட்டபோது என்னை ஏமாற்றுவதாகத்தான் நினைத்தேன். இருந்தாலும் நான் மெல்ல என் வாழ்க்கை துணையின் காதில் ரகசியமாகச் சொன்னேன். மனங்கள் இணையும் ஒரு உறவாக இருக்கலாம். பிறவி பிணைப்புகளின் நெருக்கமாக இருக்கலாம். சில சமயங்களில் நானும் நீங்களும் என் நல்லதும் கெட்டதும் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். சண்டை போட வேண்டும். என்னுடன் பேச என் பின்னால் வர வேண்டும். எவ்வளவு சண்டையிட்டாலும் தூங்குவதற்கு முன் சண்டை தீர வேண்டும். என் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். வேறு யாரையும் தேடி போகாதபடி என்னை சுற்றி கட்டி அணைத்து நேசிக்க வேண்டும். நான் இறக்கும் வரை என் கூடவே இருக்க வேண்டும். இறக்கும் வரை போதும். ஏனென்றால் நான் முதலில் இறந்துவிட வேண்டும். என் காதல் இறந்தால் நான் எப்படி வாழ்வேன்? பின் சில ஜென்மங்கள் உண்டு. நாம் விரும்புவது போல எவ்வளவு நேசித்தாலும் திரும்ப நேசிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பவர்கள். அன்பு முழுவதும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதாம். வெளியே காட்ட மாட்டார்களாம். வெளியே காட்ட முடியாத ஒன்றை அன்பு என்று சொல்ல முடியுமா? நான் நேசித்து தோற்றுப்போன ஒரு பிறவி. ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்காத ஒரு பிறவி. நாம் ஆசைப்படுகிறோமோ அவர்கள் நம்மை நேசிக்கவில்லை என்றால் ஒரு திருப்தியும் வராது. அதனால் என் வாழ்க்கை துணையின் அன்பு கொஞ்சமாவது எனக்கு கிடைத்தால் என் வாழ்க்கை என் கணவருக்காக மட்டுமே இருக்கும். என் கணவரின் சந்தோஷம்தான் எனக்கு பெரியது. நீ சொன்னது போல் அன்பு மனதில் இருந்தால் மட்டும் போதாது பெண்ணே. அதை வெளிப்படுத்தினால்தான் நம்மை நேசிப்பவர்களுக்கு சந்தோஷமாகும். நான் சொன்னதெல்லாம் ஒத்துக்கொண்டேன். என் மனைவியும் திரும்பி இப்படித்தான் இருந்தால் டபுள் ஓகே. எனக்கு முழு சம்மதம் கணவரே. முடிந்தது.